வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி, அதுவும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதாவது பன்னீர் சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப நிறைய மசாலா ஐட்டங்கள்லாம் ரொம்ப போடாமல் சிம்பிளாக நம்ம டக்குன்னு செய்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்து பன்னீர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடமிளகா, அது வந்து ஒரு 2 சைஸ் குடமிளகா, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, காளி. இங்கே வந்து பட்டர், இதை வந்து நம்ம வதக்கிறது பட்டரில் செய்ய போகிறோம். அதுக்கும் இந்த வெங்காயம் எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு இதை பச்சையாக நம்ம மேலே போட போகிறோம். அதுக்காக இங்கே வந்து தயிர் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு தயிர், எல்லாம் கெட்டியான தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு போட வேண்டிய மசாலா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. முக்கியமானது சப்பாத்தி மாவு இங்கே வந்து ரெடியாக பிணைஞ்சு வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்குவோம். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ், மயோனைஸ், இந்த மாதிரி கிளாசிக் மயோனைஸ் இருக்குது. நீங்கள் வந்து சீஸ் சில்லி மயோனைஸ்லாம் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய பேசின் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இங்கே சேர்த்துக்கிறோம். லைட்டாக மசாலா கோட்டிங் ஆனால் போதும், நிறைய போட தேவையில்லை. இது வந்து ஊறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். உடனே போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நல்லா மசாலா கோட்டார மாதிரி பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இங்கே வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கிறோம். இல்லை வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். லைட்டாக ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பன்னீர்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பட்டரில் நல்லா கோட்டார மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர்லாம் மாறும். நல்லா லைட்டாக வதக்கியாச்சு, ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த மசாலாலாம் நல்லா வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையை தூவிக்கிறோம். அப்புறம் இந்த பச்சையாக வெங்காயம் போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் நல்லா ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. தனித்தனியாக நம்ம சப்பாத்தியில் அப்படி வைக்கிறத விட இதுலேயே நல்லா தூவி விட்ருங்க. நம்ம அப்போ எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆயிரும். நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு சப்பாத்திலையும் பச்சை வெங்காயத்தை வச்சு வைக்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி நம்ம போட போகிறோம். சப்பாத்தி வந்து நம்ம எல்லாம் நல்லா தேய்ச்சாச்சு. சப்பாத்தி எப்படி போடலாம், இதை வந்து ரொம்ப முறுமுறுன்னு போடாமல் லைட்டாக நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி போட்டால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு வர அளவுக்கு போடாமல் லைட்டாக அந்த மாவு வெந்தால் போதும். இங்கே அலுமினியம் ஃபாயில் சின்னதாக வச்சுருக்கோம். இதில் சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சோண்டு மயோனைஸ், கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், அதையும் வச்சுக்கிறோம். இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா சப்பாத்தி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். இது அலுமினியம் ஃபாயில் இருக்கிறவங்க பண்ணலாம், இல்லை டிஷ்யூ பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நம்மளோட பன்னீர் சப்பாத்தி ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாஸ்லாம் இல்லாமல் சும்மாவையும் நம்ம வச்சுக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளிலாம் சேர்த்துருக்கோம், அந்த புளிப்பு தேவையானதெல்லாம் இருக்கும். அது இல்லாதவங்க இது செய்ய முடியாதுன்னு நினைக்க வேணாம், நார்மலாகவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையிலே அழகாக மடிச்சிருச்சு. இந்த அலுமினியம் ஃபாயில் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.